கட்டுறாங்க. நீ வீட்டுக்கு வந்த உடனே யாருக்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா குழந்தை எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவ பாட்டுட்டு போனை சார்ஜ் போட்டு நம்பரை தேடிக்கிட்டு இருக்கா. ஃபனா வந்து தப்பான நம்பரை டயல் பண்ண போறாளா? இல்ல அந்த நம்பர் இல்ல, அவன் காலை எடுக்க மாட்டான். எடுத்தாலும் வந்துட்டு உன்னை திட்டிடுவான், தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணாத அப்படின்னு மொபைலை வாங்க போறா. அவளால வாங்க முடியல. அப்பதான் அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஆமா நான் தான் செத்து போயிட்டேன் இல்லையா, என்னால என் பிள்ளைய தொடக்கூட முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இப்பதான் நமக்கு புரிய வருது, நம்ம ஹீரோயின் இப்போ உயிரோட இல்ல. குழந்தை ஹீரோவோட நம்பருக்கு டயலும் பண்ணிடுறா. அவன் எடுக்கவே மாட்டான். ப்ளீஸ் வச்சிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பார்த்தா ஹீரோ அல்லோன்னு சொல்றான். ஹீரோயினுக்கே செம ஷாக்கு, என்னடா அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக? இன்னும் உனக்கு இப்போ பணம் வேணுமா? அதுக்காக தான் வந்துட்டு கால் பண்ணியா? இன்னும் நீ செத்தெல்லாம் தொலைலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பதான் இந்த குழந்தை சொல்லியிருப்பா, அங்கிள் எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா ஃபுட்டு எடுத்துட்டு வாங்கன்னு. எங்க உங்க அம்மா அப்படின்னு கேட்கும் போது, அம்மாவால இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்றா. இப்போ உங்க அம்மா ஒண்ணு வச்சு வந்துட்டு என்கிட்ட காசு போடுங்களா அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாலா என்ன? உனக்கு சொல்லி கொடுத்துட்டாலா கால் பண்ணி காசு கேளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சாப்பாட்டுக்காக தான் ஃபோன் பண்ணேன், நீங்க வந்து என்னென்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. சீக்கிரமா எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, அம்மா தூங்குறாங்க, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா குழந்தை. உன்னை கட் பண்ணிடுறா. ஹீரோயின் இங்க தானா பேசிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவனை நம்பாதமா, அவன் உனக்காக வரமாட்டான், அவன் கண்டிப்பா திரும்பி இங்க வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த குழந்தை இப்போவும் சாப்பாடு எடுத்துட்டு வர அங்கிளுக்கு தான் கால் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கா. சாப்பாடு தான் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா போய் கதவு திறந்தா அங்க கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு 2 பேர் வரானுங்க ஹீரோயினோட பொண்ணு தூக்கிட்டு போறதுக்கு. நேரா ஹீரோவோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. எங்க அந்த பொம்பளை அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இந்த குழந்தைய தவிர வேற யாருமே வீட்டுல இல்ல, இந்த குழந்தை மட்டும்தான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஃபனாவை ஓடி வந்து, அங்கிள் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, எங்கள் அம்மா டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த குட்டி பொண்ணு. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப திமிரு. எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த குழந்தைய அனுப்பி என்கிட்ட காசு வாங்குறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இல்லை தயவு செஞ்சு தப்பாக நினைக்காத, அவள் உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.